ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன அட்வைஸும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி எப்படி வந்து ஒரு நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கணும், நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது. ஆனால் இந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி சக்ஸஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லைஃப்லேயும் வந்து பல ப்ராப்ளம் வரும். ஸோ இது என்னுடைய ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஜென்ரலாக வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு சில வேவ்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காகவே வந்து லாங் டேர்மில் ஒரு ட்ரூத் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ஸு, நிறைய பேர் வந்து ஒரு லக் ஃபேக்டரு, நிறைய பேர் வந்து தன்னுடைய என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் உருவாகி கிட்டத்தட்ட 400 கோடி வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ முன்ன பின்ன இருக்கலாம், நான் சொல்கிறது வந்து ஒரு 400 கோடி வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஸோ இவ்வளோ டைம் பீரியட்லேயும் டைனோசர் அழிஞ்ச காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து ஒரு உயிரினமாக வந்து சர்வைவ் ஆகி இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எவல்யூஷன் வந்து ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸுடைய பிரெயின் தான் வந்து ஹையஸ்ட் எவல்யூஷன். அப்போது இத்தனை விஷயத்தையும் நம்ம தாண்டி வந்து நிற்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நாலேஜோ இல்லை என்விரான்மெண்ட்டோ லக்கோ எதுவுமே கிடையாது, அடாப்டபிலிட்டி. ஸோ இந்த வார்த்தையை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், எந்த விஷயம் சக்ஸஸ் பண்ண பீப்புள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. மாற மாட்டேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய விஷயங்கள் மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கிறவங்க என்றைக்கும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ அடாப்டபிலிட்டிங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு அதில் வந்து அடாப்ட் ஆகிறதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய எவல்யூஷன் நடந்திருக்கு நம்மளுடைய ஹியூமன் இதில். ஸோ இந்த அடாப்டபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சர்வைவல் ஆக முடியும், சக்ஸஸும் ஆக முடியும். இது சயின்டிஃபிக்காகவும் வந்து உண்மை. நீங்கள் ஜென்ரலாகவும் நிறைய பேர் பார்க்கலாம், நான் மாற மாட்டேன், நான் வந்து இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன், இல்லை ட்ரேடிங் தான் பண்ணுவேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டே தப்பு, பிஸ்னஸ்னாலே பிஸ்னஸ்னாலே அதுதாங்கிற அந்த ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் ஆக முடியாது, சக்ஸஸ் ஆக முடியாது. இது வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு உபயோகமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒப்பீனியன் கேளுங்க. பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்ககிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, இல்லை அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. அது பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, அவங்க வந்து ஹோட்டல் கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்தினாலும் சரி. நீங்கள் ஒரு சிங்கமாக மாறணும் அப்படின்னா போய் ஆட்டுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்கன்னா அது ஆடோடைய ஒப்பீனியன் தான். ஸோ அது அதோடைய ஒப்பீனியன் தான் சொல்லுமே தவிர அது என்றைக்குமே சிங்கத்துடைய ஒப்பீனியன் சொல்லவே சொல்லாது. அந்த கான்செப்டில் அதுக்கு திங்க் பண்ணவே தெரியாது. ஏன்னா அதை பண்ணியிருக்காது. அதனால் வந்து முட்டாள்களுடைய ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒரு லேர்னிங் ப்ராசஸையோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலோ அந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன் போய் கேளுங்க, முட்டாளோடைய ஒப்பீனியன் வந்து கேட்காதீங்க. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போது ஏங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிங்கிற ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா ரெண்டு வேறு ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஏங்கிற ஸ்ட்ராட்டஜியில் 10% ரிட்டர்ன் கொடுக்கும், சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய எஃபிஷியன்சி வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்கும். பிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் 15% ரிட்டர்ன் கொடுக்கும். பிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏங்கிற ஸ்ட்ராட்டஜி 10% ரிட்டர்ன் கொடுக்கும். அதை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுங்க. ஆனால் இதோடைய ரெண்டுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஏங்கிற ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வர நாள் வந்து பிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வரும், பிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வர நாள் வந்து ஏங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் வந்து ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நாள் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா பிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல லாஸ் வந்திருக்கும். அப்போ உடனே வந்து அந்த ரிசல்ட்டு வந்து மாறி வருதுங்கிறனால அவன் யூஸ் பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன் வந்து 15% இருக்கலாம், அவனுடைய ஓவரால் ரிட்டர்ன் வந்து 10% தான் இருக்கும். அதனால் வந்து அதை இதையும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜையும் இன்னொரு புக்குடைய லாஸ்ட் பேஜையும் கம்பேர் பண்ணுறது எந்தளவுக்கு முட்டாள்தனமோ அந்த மாதிரி முட்டாள்தனம் தான் இது. அதனால் அதையே கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ மணி இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, அதாவது பணம் இது எல்லாமே ஈவில்
ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான். அதை யார் கையில் இருக்குது, அவங்க யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, நீங்கள் இப்போது மேபி ஒரு ஏழையாக இருக்கலாம், ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய பீப்புளாக இருக்கலாம். உங்கள் கையில் ஒரு 100 கோடி கொடுத்தாங்கன்னா 100 கோடி நீங்கள் சாப்பிட போகிறது கிடையாது. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் 1 கோடி செலவு பண்ணாலும் 2 கோடி செலவு பண்ணாலும் அந்த செலவு பண்ணி முடிக்கும் போது உங்களுடைய ஆசைகள்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆசைகள் வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு பர்டிகுலர் விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பீங்க, உலகம் பூரா சுற்றணும். இதெல்லாம் 1 கோடியிலே தாராளமாக அதையே நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. இன்வெஸ்ட் பண்ண இப்போ 100 கோடி இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுலேயே 10 கோடி வரும். அந்த காசையும் நீங்கள் தீர்க்க முடியாது. அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்போ வந்து அதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாதவங்களுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது, இல்லைன்னா தான் கொடுக்குறதுக்கு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒரு 10% கொடுத்தா அந்த 10% நீங்கள் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 1 கோடி செலவு பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும், இன்வெஸ்டிங்கில் வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க கொடுத்துருவீங்க. ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமே இருக்காது உங்களுக்கு. அப்படிங்கும்போது பணம் உங்ககிட்ட வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒருத்தர்கிட்ட போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்போது பணத்தை வச்சுருக்கிறவங்க தான் பிரச்சனையே தவிர பணமோ அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டாக பிரச்சனை கிடையாது. கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாத ஒரு மேஜர் ரீசனாக இருக்குமே தவிர அதுக்காக வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கும், மேஜர் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளே வந்து நீங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பணம் இருந்தால் இன்னும் பெட்டராக செய்ய முடியும், உங்களாலே ஒரு விஷயம் செய்ய முடியும். அப்படின்னா அது இல்லாதனால தான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது பணம் வந்து ஈவில் கிடையாது, பணத்தை வச்சுருக்கிறவங்க ஈவில். அதாவது ஒரு கத்தி வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகும் கெட்டதுக்கும் யூஸ் ஆகுங்கிற மாதிரி பணங்கிறது வந்து ஒரு சிம்பிளான அது ஒரு வேல்யூ ஸ்டோரேஜ் மீடியம் தான். அதை நீங்கள் யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்தா இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஈவில் கான்செப்டில் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பீப்புள் சுற்றி எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. யூடியூப்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி அந்த மாதிரி ஒரு கேங்கு வந்து உட்காந்துருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு அந்த பீப்புளுடைய பேச்சை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த கான்செப்ட்லேருந்து வெளியே வாங்க. எல்லாத்தையுமே உடனடியாக வந்து ஒரு கூடைக்குள்ளே போட்டு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்டாக அந்த விஷயமாக பாருங்கள். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு பூமர் கேங் உட்காந்துருக்கும். அவங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து என்னென்னா தன்னால் ஒரு விஷயத்தில் சாதிக்க முடியல, ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னா உடனே வந்து அந்த இயலாத்தன்மையை மறைக்கிறதுக்காக அவங்க சைக்கலாஜிக்கலாக எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த ஸ்கேமு, இது வந்து பொய் அது பொய் அப்படின்னா. ஆனால் அவங்ககிட்ட போய் PE ரேஷியோ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸ்டாக்ஸில் ஒரு பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங்னா என்னன்னே தெரியாது. அப்போது பேலன்ஸ் ஷீட் எப்படி வந்துன்னா தெரியாது, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னா தெரியாது, ஜர்னல் என்ட்ரி எப்படி பண்ணாங்கன்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பீப்புளை வந்து நீங்கள் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷீப்புடைய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்கேமு எல்லாமே ஸ்கேமு இது எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டு மென்டாலிட்டி அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதையுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அடுத்தவங்கள குறை சொல்லியே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய எக்கனாமி அப்படிங்கிறது வந்து நாலேஜ் எக்கானமி. ஸோ காலங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி அடாப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு காலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து மம்முட்டி எடுத்து வேலைக்கு போனேன், நான் வந்து கல் உடைக்கிறதுக்காக போனேன், இந்த மாதிரியான ஒரு ஹோல்டு கான்செப்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம முன்னோர்களாகட்டும் யாராகட்டும். அப்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர்கிறதுக்கு தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வளர்ந்தால் அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட்டில் இருந்த இந்த சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை எனக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் கரெக்டு, நான் வந்து இந்த விஷயத்த மட்டும்தான் கரெக்டுன்னு நான் ஒத்துக்குவேன், இதை ஒத்துக்க மாட்டேன்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை வந்து அதுதான், அவங்க வந்து மாற மாட்டாங்க. அதனால் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து கீழே இழுப்பாங்களே தவிர இவங்க மேலே ஏறி வர மாட்டாங்க. அதனால் வந்து நாலேஜ் எக்கானமிங்கிறது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து நாலேஜ். நீங்கள் வந்து யார் டேட்டா வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து கிங்காக இருக்க முடியும். ஸோ டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் ஏஜ். அப்படிங்கும்போது அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, நாலேஜ்னால் என்னங்கிறத நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஆழமாக படித்து நீங்கள் கற்றுக்காமல்
நீங்கள் வந்து இனிமேல் சர்வைவ் ஆக முடியாது. உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குமே வந்து இந்த கான்செப்டை நீங்கள் டீச் பண்ணாமல் அவங்களும் டெவலப் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களும் டெவலப் ஆவாங்க, நீங்களாலையும் வந்து அதில் இன்னும் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ இந்த பொதுவாக ஒரு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிற ஒரு கேங்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு ஆகிருப்பாங்க. ஆனாலும் வந்து உருப்படியாக ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை படிச்சிங்களான்னு கேட்பாங்க, ஆனால் அவன் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். அவன் வந்து ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான். அவன் வந்து நான் ஏன் அவன் சொல்கிறேன்னா, சம் பீப்புள்ஸ் அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஆழமாக வந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்கிற பீப்புள்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதை எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது வயசானவங்க எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்குது சொசைட்டியில். அவங்களோட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா, இந்த 70 வயசு 80 வயசானாலும் ஒரு 90% பீப்புள்ஸ் வந்து அடுத்தவங்கள குறை சொல்லி தங்களோட இயலாத்தன்மையை மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணிட்டே இருப்பானுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒழுக்கம்னா என்னென்னு தெரியாது. அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவன் என்ன நிலைமையில் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பீப்புள்ஸை நீங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உருப்படி ஆக முடியாது. ஸோ எல்டர்ஸோடைய பேச்சை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஜினேனாக சொல்கிறாங்களா, இல்லை வந்து தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக, தாங்க கரெக்டு அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக அடுத்தவங்கள குறை சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கால்வாசி ஃபெயிலியர் ஆகிறது தன்னுடைய சுய அறிவு யூஸ் பண்ணாலே அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். ஆனால் அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு சில மோசமான விஷயங்களை கேட்டுக்கிட்டோ, இல்லை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பயந்தோ இந்த மார்க்கெட்டை வந்து விட்டுட்டு போகிறதோ, இல்லை வந்து இதிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதோ, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா இது முக்கால்வாசி அடுத்தவங்க கெடுக்கிறது தான் வந்து முக்கிய காரணமே தவிர, தங்களோட சுய அறிவு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சொல்லிக் கொடுக்கறத வச்சு உங்களுடைய அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க, இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. அப்போ அப்படி நீங்கள் காமன் சென்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. காமன் சென்ஸு ஒரு நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய எவல்யூஷனே அதான் நான் சொன்னேன், 400 கோடி வருஷம் உருவாயிருக்க பிரெயின் அப்படிங்கிறது. அப்போ உங்ககிட்டயும் அதான் இருக்குது, எங்கிட்டையும் அதான் இருக்கும்போது உங்களுடைய பிரெயினும் பெஸ்ட்டு தான், என்னுடைய பிரெயினும் பெஸ்ட்டு தான். ஸோ எதுலேயுமே மாற்றம் இல்லை. அப்போது இங்கே பிரச்சனையே வந்து என்னென்னா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.